நடிகனை பத்தி இனிமே பேசவே கூடாது என்று இருந்தேன். ஆ ஏன்றா நடிகன் ஸ்டைல்லயே சொல்லணும்னா, நம்மெல்லாம் பேசுற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல அப்படின்னு பேசக்கூடாதுன்னே. ஆனாலும் அவர்கிட்டயும் ஏதோ ஒரு திறமை இருக்குங்க. அவரை பத்தியே நம்மளை எல்லாம் பேச வைக்கிறாரு பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய திறமை. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட்டெல்லாம் போலீஸ் பெர்மிஷன் குடுக்கல. அதனால என்னால பிரச்சாரத்துக்கு வர முடியல என்று பிரச்சாரத்தை ரத்து பண்ணாரு. இப்போ போலீஸ் பர்மிஷன் குடுத்துருச்சு. ஆனாலும் காரணமே இல்லாம பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு போயிருவாரு. இரவு 8 மணி வரைக்கும் பிரச்சாரம் இருந்தா கூட இவரு 6 மணிக்கெல்லாம் ரத்து பண்ணிட்டு போயிருவாரு. இப்படி காரணமே சொல்லாம ரத்து பண்ணவரு இப்ப காரணம் சொல்லி ரத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே பிரச்சாரத்தை ரத்து பண்ணா புதுசு புதுசா காரணம் கண்டுபிடிக்கணும். இப்ப ரத்து பண்ணனதுக்கு என்ன காரணம் தெரியுமா சொல்லியிருக்காங்க? அதாவது எழும்பூர் ரித்தர்ட் சாலையில ரோட்ல பிரச்சாரம் செய்யறதாக இருந்தது. அங்க அதுக்காக அவருக்கு தான் வழக்கம் போல அந்த ரசிகர் கூட்டம் கூடும் இல்லையா? அந்த மாதிரி கூடி இருந்தாங்க. ஆனா பிரச்சாரத்தை ரத்து பண்ணிவிட்டு ரத்துக்கு என்ன காரணம் சொல்றாருனாக்க, அந்த எழும்பூருக்கு போற வழியில வழித்தடத்தை மறந்துட்டு திசை மாறி போயிட்டாராம். ஆச்சரியமா இருக்குது இல்லையா? திசை மாறி போயிட்டாராம். அதனால எழும்பூர்ல பிரச்சாரம் பண்ண முடியல என்று சொல்லி ரத்து பண்ணிட்டாரு. இவர் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு இந்த தேர்தல் நேரத்துல தான் கடுமையா எல்லா அரசியல் கட்சிகளும் உழைச்சிட்டு இருப்பாங்க. வயசு வித்தியாசம் இல்லாம இப்ப நீங்க வந்துட்டு எல்லாரும் முதல்வரா சொல்லுவாங்க. ஓகே, முதல்வர் வந்து எப்பயுமே 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடியவர். அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. முதல்வரை விட அதிக வயசானவங்கள 70, 80, 90 வயசு ஆட்கள் கூட இன்னைக்கு வந்து களத்துல இருக்காங்க. நீங்க போய் களத்துல வேலை செய்யறவங்கள பாருங்க. அப்படி தேர்தல் வந்துட்டா எல்லாருமே உழைப்பாங்க. ஆனா இந்த நடிகர் மட்டும் தேர்தல்ல இந்த பிரச்சாரத்தை ரத்து பண்றதுக்கு கலர் கலரா காரணங்களை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவருக்கு இந்த கவுண்டமணி படத்துல வர மாதிரி மாலை கண் நோய் இருக்குமா, 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள போய் வீட்டை பூட்டிக்கிட்டாரு. அப்படி என்னத்தான் வீட்டுக்குள்ள அந்த மர்மம் இருக்குன்னு தெரியல. அது நடிகருக்கு மட்டும்தான் வெளிச்சம். அதாவது இந்த பிரச்சாரத்தின் போது உழைக்க வேண்டிய நேரத்திலேயே இவரால் உழைக்க முடியல அப்படின்னா, ஒருவேளை இவர் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் ஆயிட்டாக்க 6 மணிக்கெல்லாம் உள்ள போய் பூந்துக்குவேன் அப்படின்னு பூந்துக்கிட்டாக்க, இப்போ செம்பரம்பாக்கம் ஏரி அப்போ வந்து மழைக்காலத்துல திறந்து விட அந்த ஏரி வந்து ஃபுல்லா கொள்ளளவுக்கு மீறி வந்தது. அப்ப அந்த நேரத்துல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு அவங்கள வந்து அதிகாரிகள் அவ்வளவு விரைவா நெருங்கிட முடியாது. அதனால என்னாச்சுனாக்க அந்த அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்க டைம் ஆக ஆக 1 மணிக்கு மேல திடீர்னு அந்த ஏரியை வந்து திறந்து விட்டுட்டாங்க. பர்மிஷன் வாங்க லேட் ஆனதுனால டேங்க் ஃபில் ஆகி வழிஞ்சு ஓடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால வந்து திறந்து விட்டாங்க. அதனால என்ன ஆனதுன்னா, அப்ப எல்லாரும் பார்த்தோம். சென்னை முழுசும் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போனது. செம்பரம்பாக்கம் வெள்ளம் உடைஞ்சு. அப்படி இந்த மாதிரி பேரழிவுகள் ஏற்படும் போது முதல்வரை சந்திக்க முடியாத சூழ்நிலை இருந்தாக்க என்ன ஆகும்? உதாரணம் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி தான். முதல்வருக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டால் இந்த மாதிரி சூழ்நிலை தான் வரும். அம்மையார் ஜெயலலிதா விஜய் இந்த நடிகனோட மோசம் இல்லை. அவங்க ஓரளவுக்கு வந்துட்டு மக்கள் பணி செய்யக்கூடியவங்க. இந்த மாதிரி பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு போற அளவுக்குலாம் அவங்க இல்லை. அப்படி ஓரளவுக்கு சந்திக்கக்கூடியவங்கள அப்படி அந்த சூழ்நிலை அப்படி கோடிக்கணக்கான பொருட்சேதம் ஏற்பட்டது. மக்கள் ஏராளமா 200க்கு மேற்பட்டோர் இறந்தாங்க. அந்த மாதிரி மக்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டது. இப்போ இந்த நடிகன் பிரச்சாரத்துக்கு வரத்துக்கே சோம்பேறித்தனமா இருந்துக்கிட்டு ஓய்வெடுத்து பிரச்சாரம் பண்ற ஒரே பெட்ரோமாஸ் லைட்டு இந்த லைட்டு தான். அப்படி இருக்கும்போது இந்த நடிகனால என்ன மாற்றத்தை கொண்டுகிட்டு வந்துட முடியும்? ஒண்ணு, எல்லாத்தோட வித்தியாசமா தேர்தல் அறிக்கையை நானும் கொடுக்குறேன்னு அவரு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. அதாவது ஒரு பெட்டிஷன் போட்டாக்க 10,000 பேராவது கையெழுத்து போடணுமா. அப்படி போட்டா தான் அந்த மனுவுக்கு அதிகாரிகள் பதில் சொல்லுவாங்க. சட்டமன்றத்துல ஒரு பில் கொண்டுகிட்டு வரணும்னா 5 லட்சம் பேர் கையெழுத்து போடணுமா.
அப்பதான் அந்த பில் குறித்து பேச முடியும், முதலமைச்சர்கள் பதில் சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு ரூல் கொண்டுகிட்டு வந்திருக்கிறாரு. அதாவது தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு. இப்போ நம்ம ஒரு பெட்டிஷன் போடணும்னாக்க அத கலாய்வு செய்யறதுக்காக அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு மூணு மூணு அல்லது 4-5 பேருக்கிட்ட 3க்கு மேற்பட்டோர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. தாசில்தார் ஆஃபீஸில் வெரிஃபிகேஷனுக்கு, அதாவது வாரிசு சான்றிதழ், சாதி சான்றிதழ், இந்த மாதிரி எதுக்காவது போகும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட இவங்களுடைய வாரிசு தான் என்பதற்கான சான்றிதழ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்த 3க்கு மேற்பட்டோர்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தர் இதனால ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டு போட மாட்டாங்க. ஏன்னா 3க்கு மேற்பட்டோர்னா 10 பேத்துக்குள்ள அடங்கும். அந்த 4-5 பேருக்கு போடுறதுக்கே தயங்கிக்கிட்டு போட மாட்டாங்க, ஒருத்தர் போடுவாங்க. இவர் 50,000 பேர் கையெழுத்து போட்டா தான் அந்த கையெழுத்துக்கு அதிகாரிங்க பதில் சொல்லுவாங்க. 5 லட்சம் பேர், ஒரு தொகுதிக்கே 5 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க மக்கள், கம்மியா தான். இப்ப 3 லட்சத்தி சில்லற பேர் இருக்காங்க, 2 லட்சம் பேர் உள்ள தொகுதிகள் இருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ சட்டமன்றத்துல பேசணுன்னாக்க 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டாதான் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு. சட்டமன்றம் என்பது ஒரு எம்எல்ஏ எழுந்திருச்சு பேசினாலும் அந்த அமைச்சர்கள் பதில் சொல்லணும், முதலமைச்சர் உரிய பதில் சொல்லணும். அப்படிதான் இந்த நடைமுறை இருக்குது. இந்த நடிகை வித்தியாசமானவராச்சே, எல்லாமே வித்தியாசமா பண்ணுவாரு. அதான் இந்த நடிகன் கொண்டுட்டு வந்த இந்த தேர்தல் அறிக்கை பார்த்தா அதிகாரிங்க எந்த மனுவுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. சட்டமன்றத்துல எந்த எம்எல்ஏ, அப்ப சட்டமன்றமே நடக்காது போல இருக்குது இந்த நடிகன் சொல்றத பார்த்தா. அப்போ மக்கள் பணிகள் முற்றிலும் முடங்கிரும். இவர் எதுக்கு இவ்வளோ இத்தனை தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு இது ஒண்ணு கொடுத்தாருன்னு தெரியல. யாரையும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வேஸ்ட். மொத்தமா அந்த தேர்தல் அறிக்கை வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. இப்படிப்பட்ட அதனாலதான் சொன்னேன் இந்த நடிகனுக்கு திறமையா இருக்குது. அதாவது கோமாளின்னாக்க கூட அந்த கோமாளி சிரிக்க வைக்கணும்னாக்கா அது அந்த கோமாளிக்கு ஒரு திறமை இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் சர்க்கஸ் கோமாளிங்களாம் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு சிரிக்கிறதுக்காக இருப்பாங்க. அப்படிதான் இந்த நடிகனும் இந்த நடிகனை பத்தி பேசுறதுக்காக வேண்டிய கோமாளித்தனமாக புதுசு புதுசா ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வேற வழி இல்லாம பேசக்கூடாது என்று நம்ம முடிவு பண்ணியிருந்தாலும் இந்த நடிகனை பத்தி பேச வேண்டிய அவ்வளவு ஒர்த்து இல்லத்தான். ஆனாலும் இந்த கோமாளித்தனத்தை பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இந்த உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க. இன்னும் அடுத்தடுத்து இன்னும் ஒரு 4-5 நாள் தான் தேர்தல் பிரச்சாரம் இருக்கு. 4 பிரச்சாரம் ரத்து பண்ணாக்க 2 பிரச்சாரம் அட்டன் பண்ணுவாரு. பிரச்சாரத்துக்கு இந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துற வேலையிலேயே இவர் குறை வச்சாருனாக்க மக்கள் பணியை எப்படி இவரால் செய்ய முடியும்? அணில் குஞ்சுகளா கொஞ்சம் சிந்திங்க. இந்த அணில் பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்கள விசில ஊதிக்கிட்டு, எந்த மாற்றம் இந்த கோமாளியை வச்சு எந்த மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? மாற்றம்னா இந்த மாதிரி வித்தியாசமான மாற்றங்கள் தான் வரும். பிரச்சாரத்தை ரத்து பண்றது, 5 லட்சம் பேருங்கிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் கோமாளித்தனமான மாற்றங்கள் தான் வரும். கோமாளி என்பவன் சர்க்கஸ்ல தான் இருக்கணும், சட்டமன்றத்துல இருக்கக்கூடாது. சட்டமன்றம் கோமாளித்தனமாக இருந்தா மக்கள் பிழைப்பு நாரிடும், மக்கள் வாழ்வார் ஜனநாயகம் கேலி கூத்தாக ஆயிரும். அதனால கோமாளி சர்க்கஸ்ல தான் இருக்கணும், நடிகை திரையில தான் இருக்கணும், களத்துல நிக்க கூடாது. அணில் குஞ்சுகளே சிந்திங்கள், செயல்படுங்கள். நன்றி நண்பர்களே. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.